ராமராசு சொல்லுங்க, தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் எத்தனை மணில இருந்து இந்த சோதனையை மேற்கொண்டு வராங்க? இது குறித்து விரிவா பதிவு செய்யுங்க. இன்று காலை முதல் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரசினுடைய மூத்த தலைவருமா இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் அவர்களது சென்னை இல்லம், அதே போன்று காரைக்குடியில் இருக்கக்கூடிய இல்லம், அலுவலகம் உட்பட 8 இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிபிஐ அதிகாரிகள் அவரது வீடு, அதே போன்று அவரது மகனான கார்த்திக் சிதம்பரத்தின் வீடு உட்பட சுமார் 8 இடங்களில் இந்த சோதனை என்பதை நடத்தி வருகின்றனர். இன்று காலை முதல் பல்வேறு குழுக்களாக சிபிஐ அதிகாரிகள் சோதனை செய்வதாக தெரிகிறது. ஏற்கனவே ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் தொடர்பு இருக்கிறதா என்ற சிபிஐ விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது. அதே போன்று நிதி நிறுவனம் ஒன்றிலும் தொடர்பு இருக்கிறதா என்று அவரது மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் ஒரு புகார் ஒன்றும் ஏற்கனவே இருந்தது. இப்படி ஏற்கனவே இருந்த புகார்கள் அடிப்படையில் இந்த விசாரணை நடைபெறுகிறதா அல்லது புது வழக்கு எதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான விளக்கம் இன்னும் கிடைக்கவில்லை. அதே ஒரு சூழ்நிலையில் தற்பொழுதைக்கு அந்த அதிகாரிகள் தற்பொழுது அவரது இல்லத்தில் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த அதாவது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லம் மற்றும் காரைக்குடியில் இருக்கக்கூடிய இல்லம் உட்பட 8 இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெறுகிறது. சிபிஐ அதிகாரிகள் இன்று காலை முதல் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமராசு, இந்த சிபிஐ சோதனை குறித்து முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் ஏதேனும் கருத்து தெரிவித்திருக்கிறார்களா? தற்பொழுதைக்கு இன்று காலை முதல் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அவரது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சிதம்பரம் அவர்கள் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. அவரது இல்லத்தில் தற்பொழுது அந்த சிபிஐ அதிகாரிகளுடைய சோதனை சென்று கொண்டிருக்கிறது. எனவே மேலும் இந்த வழக்கு என்ன ஒரு வழக்கு அவர் மீது தற்பொழுது அந்த எந்த வழக்கு அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடைபெறுகிறது என்பது குறித்தான உறுதியான தகவல்கள் இன்னும் வரவில்லை. ஏற்கனவே இந்த ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் கார்த்திக் சிதம்பரம் அவர்களிடம் விசாரிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த சோதனை என்பது மீண்டும் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. பல்வேறு ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகள் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகளுடைய இந்த விசாரணை இருக்கிறதா அல்லது புதிய வழக்கு எதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் இன்னும் உறுதியான தகவல் இல்லை. எனவே என்ன வழக்கு என்பதும் இன்னும் சற்று நேரத்தில் தான் தெரிய வரும். இப்பொழுதுதான் காலை முதல் தான் இந்த சோதனை என்பது மேற்கொண்டு வருகின்றனர் சிபிஐ அதிகாரிகள். தற்சமயத்திற்கு அவர்கள் இல்லங்களில் இருப்பதாகவும் இந்த சோதனை என்பது தற்போது தான் துவங்கி நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைக்கின்றன.